வணக்கம். குருகுல வழியில் நுண்ணறிவு களஞ்சியத்தினுடைய 8வது களஞ்சியமாக எண்ணி பழகு. இது எதுக்கு சம்மந்தமானதுன்னா கணிதம் சம்மந்தமானது, மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமானது. எண்ணுதல்னா இப்படி என்றதில்லை, யோசிக்கிறது இல்லை. இது கவுண்டிங், ஒன்றா எண்றோம். ஸோ அதுதான் எண்ணி பழகு. இந்த களஞ்சியத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கணக்கு அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் பயம். ஒரு கிளாஸில் 30 பேர் இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் 20 பேர் 15 பேருக்காவது இந்த கணக்குன்னா ஒரு ஃபியர்னஸோடையே படிப்பாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்தான். நீ என்னப்பா படிக்க போகிற ஃப்யூச்சரில் அப்படின்னா, கணக்கு தவிர வேறு என்ன சப்ஜெக்ட்னாலும் நான் படிப்பேன் அப்படிங்கிறான். ஏன் நீ 10th என்ன மார்க் வாங்கின அப்படின்னா, நான் 97 மார்க் வாங்கினேன். 100க்கு 97 வாங்கியிருக்கான். ஆனால் ஏன் நீ கணக்கு நல்லா தானே பண்ணுற, நீ மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய பண்ணலாமே, ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்குமே அப்படின்னா, எனக்கு கணக்கே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த கணக்கு அப்படிங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. நம்ம நிறைய பணம் கட்டி ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்த்துனா கணக்கு வரும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கணக்கு அப்படிங்கிறது ஒரு எளிமையான பயிற்சி. அந்த எளிமையான பயிற்சியை நம்ம கொடுக்காம எவ்வளவு செலவு பண்ணாலும் சில பேருக்கு தன்னால் வந்துடும், ஆனால் நிறைய பேருக்கு இது வரவே வராது. ஏன் கணக்குன்னு அவ்வளோ கஷ்டமா அப்படின்னா, இது கஷ்டம் இல்லை, இது ஒரு பயிற்சி. கணக்கு ரொம்ப ஈஸி, இது வராதவங்களே கிடையாது. ஒரு காலத்தில் இங்கிலீஷ்னால் ரொம்ப ஃபியர்னஸ். இன்றைக்கி எல்லா பசங்களும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. எப்படி? இங்கிலீஷில் பிரச்சனை இல்லை, அதனுடைய பயிற்சி முறையில் நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கு. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கிலீஷ் ஈஸி ஆயிடுச்சு. அதே மாதிரி கணக்கு அப்படிங்கிறது சில எளிய பயிற்சி முறைகள் இருக்குது. அந்த பயிற்சிகளை பண்ணினாவே கணக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், ஈடுபாடு வந்துடும். கணக்கு கஷ்டமாக நமக்கு தோணாது. சரி, இப்போது ஏன் கணக்கு கஷ்டமாக இருக்குது, எங்கே மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போது இது என்ன? அம்மா. இந்த அம்மா அப்படின்னு நான் எழுதி ஒரு பையனுக்கு சொல்கிறேன், ஆ இம் மா, அம்மா அப்படின்னா அந்த பையனுக்கு என்ன தோணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. என்ன தோணும்? இது ஆ அப்படிங்கிறது அவனுக்கு தோணாது. இது இம்முங்கிறது அவனுக்கு ரொம்ப லேட்டாகும் புரிஞ்சிக்கிறதுக்கு. மா போட்டு கால் வாங்கினா ஆ அப்படின்னு படிக்கணுங்கிறது புரியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் நம்ம ஆ இம் மா, அம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு இது புரியுதோ இல்லையோ, அவனுக்கு என்ன ஞாபகத்தில் வரும்னா அவங்க அம்மா ஞாபகத்துக்கு வரும். வருமா இல்லையா? அதே மாதிரி அப்பா, ஆ இப்பா, அப்பான்னு எழுதுகிறோம். உடனே அந்த பையனுக்கு அப்பா அப்படிங்கிற எழுத்து புரியுதோ இல்லையோ, அவனுக்கு என்ன புரிஞ்சிடும்? அவங்க அப்பாவை ஞாபகம் வரும். அப்பா, கரெக்டு, அதை இப்படி தான் எழுதுகிறோமா? இங்கே ப்ராசஸ் பாருங்கள். முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், அதை எழுதி பழகிறோம். ஒரு பையன் வளரும்போது, ஸ்கூலுக்கு போகும்போதே அவன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான், அதை எழுதி பழகிறான். அப்போ கொஞ்சம் டைம் ஆனாலும் அவனுக்கு ஒரு சம்பந்தமான ஒரு விஷயத்தில் கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக, ஆமாம் அம்மாங்கிறது முக்கியம் தானே, அப்போ அம்மான்னு நான் எப்படி எழுதி பழகணும், எப்படி எழுதி காட்டணும், அப்பாங்கிறது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வரும்போது நிச்சயமாக அவன் கற்றுக்கிறான். ஆனால் இப்போ ஒரு பையன்கிட்ட இப்படி ஒரு நம்பரை எழுதி காட்டுறேன்,
இங்கே பாரு, 583 சொல்லு. 583 சொல்லு. 583. ஓகே, வெரி குட். ஒரு பையன்கிட்ட நம்ம எழுதி காமிச்சு அதே மாதிரி சொல்லுடான்னா சொல்லிடுறான். சத்தம் ஓகே, இந்த சத்தமா 583? ஓகே. அதுக்கு எப்படி எழுதணும்? இந்த மாதிரி எழுதணுமா? ஓகே. ஆனால் இந்த 583 அப்படின்னா அந்த பையனுக்கு என்ன? 583 583. ஆனால் 583 அந்த பையன் எப்படி ரியலைஸ் பண்ண போகிறான்? என்னன்னே தெரியாமல் 8 எத்தனை? 8 எத்தனை? 8 எத்தனை? 64. சொல்லுங்க. 8 64. 8 எப்படி, எங்கேருந்து என்ன வரும்? என்ன வந்து 8 64ன்னு வரும்? ஸோ ஃபண்டமெண்டலாக ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்குது. இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது? முதல்ல ஒரு விஷயத்தை அவனுக்கு புரியும், அவனுக்கு தெரியுது. அதை எழுதி பழகும்போது அவனுக்கு சிரமம் இல்லை. 50% தான் அவனுக்கு சிரமம். ஆனால் அவனுக்கு பழகின ஒரு விஷயத்தை அவன் எழுதி பழகுறான். ஆனால் இங்கே இந்த நம்பரே என்னன்னு தெரியல, இந்த சத்தம் என்னன்னு புரியல. திடீர்னு ஒரு மந்திரம் மாதிரி டெய்லி ப்ரேயரில் வந்து நீங்கள் வந்து எல்லோரும் டெய்லி ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு மந்திரம், அதுக்கு பின்னால் இருக்கிற சூட்சுமம் என்னன்னு தெரியாமல் எப்படி அந்த பையன் கணக்கில் இன்ட்ரெஸ்ட் வரப்போகிறான். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டலான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை மட்டும் அந்த பையனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவனுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா நாமோ கண்டிப்பாக ஒரு பையனுக்கு கணக்கை எளிமையாக்கிடலாம். சரி, இதுக்கு யார் என்ன பண்ணணும் அப்படின்னா பெற்றோர்கள் தான் பண்ண முடியும். இதை வாத்தியாருங்க பண்ணுறது ரொம்ப சிரமம். பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஈஸி. பெற்றோர்களுடைய கடமை என்னன்னா ரெண்டு விஷயங்களை அந்த பையனை பண்ண வச்சுட்டா போதும், கணக்கு அவனுக்கு ஈஸியாகிடும். என்ன அப்படின்னா என்றது கூட்டல் கழித்தல், கவுண்டிங் அண்ட் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இந்த ப்ராசஸ் மட்டும் என்னன்னு புரிய வச்சுட்டா போதும். அடிஷன்னா என்ன, சப்ட்ராக்ஷன்னா என்ன, கவுண்டிங்னா என்னங்கிறத புரிய வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த பையன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஆனானப்பட்ட கம்ப்யூட்டர்லேயே 2 ஆப்ரேஷன்ஸ் தான். என்னென்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன். இது 2 மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு பண்ண தெரியும். ஆனால் இந்த 2 வச்சுக்கிட்டு இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன்லேருந்து மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன்லேருந்து எல்லாத்தையுமே பண்ண முடியுது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பேஸ் 2 விஷயந்தான், அடிஷன், சப்ட்ராக்ஷன், கூட்டல் கழித்தல். பெருக்கல் அப்படிங்கிறது தொடர் கூட்டல் தான் பெருக்கல், தொடர் கழித்தல் தான் வகுத்தல். அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படை கூட்டல் கழித்தல். ஸோ இந்த 2 ப்ராசஸ், ஒன்று என்றது அது எப்படி, இன்னொன்று கூட்டல் கழித்தல். இதை மட்டும் பசங்க 5 வயசுக்குள்ளார இருக்கும்போதே நம்ம அவனுக்கு உதவி செஞ்சோம்னா நிச்சயமாக கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நன்றி. Excellent.
ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.